பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் ஒரு மிருக ஜீவன் கனியிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையாக உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவர் விரும்புகிறார். எப்படின்னு கேட்டா, முதலாவது உன் கற்பத்தின் கனியிலும், இரண்டாவது உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், மூன்றாவது உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதோ பத்தவில்லையே, போதவில்லையே என்று அல்ல, பரிபூர்ண நன்மை. காரணம் எப்பன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் செய்கிற வாக்குத்தத்தம். இயேசு இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் நமக்கு இல்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும் நம்மளை தேடி வரும். அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுவார். அவருக்காக வாழ்ந்து அவர் சித்தம் செய்யுங்கள். இந்த பூமியிலே ஒரு குறையில்லாதபடி உங்களை நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.